அண்ணன் தம்பிகளே, ஐயாமார்களே, இது ஈரோட்டு போர்வை. ஈரோட்ல இருந்து இப்ப தார் ரோட்டுக்கு வந்திருக்கு. 25 ரூபாய் மதிப்புள்ளது. வெறும் 5 ரூபாய்க்கு தர்றேன். யார் வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. 6 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய் ஒரு கரம், 10 ரூபாய் 2 கரம், 10 ரூபாய் 3 கரம். இந்த போர்வை பிடி, பணத்தை எடு. இந்தாங்க. இத பாருங்க. இத கல்யாணத்துக்கும் விற்கலாம், கச்சேரிக்கும் விற்கலாம். ஒரிஜினல் காஷ்மீர் ஜமுக்காலம். இதை எடுக்கிறவங்களுக்கு 2 போர்வை இலவசம். இலவசமா கிடைக்கிற 2 போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளுங்க. காஷ்மீர் ஜமுக்காலம் 100 ரூபாய் மதிப்புள்ளது. கேவலம் 10 ரூபாய். 10 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா? பிரசிடென்ட் வேலாயுதம் பிள்ளைய மீறி வேற யாரையா கேப்பா? ஐயா, கட்டுப்படி ஆகாது. நான் வேணா 20 ரூபாய் கமிஷனை கொடுத்துறேன். ஆள விடுங்க. உன் கமிஷனை கொண்டு போய் கம்மாயில போடு. ஒழுங்கா 1 தரம் 2 தரம் 3 தரம் ஏலத்தை கூப்பிட்டுட்டு ஜபகாலத்தை கொடு. நான் பெற்ற காஷ்மீர் ஜமுக்காலம் 20 ரூபாய் ஒரு தரம். 50 ரூபாய். தலையா தலையா. ஓ நீயா? யோ கண்ணாடி, இந்த ஊர்ல இந்த கார்மேக சேர்வையை தவிர உன்னை ஏத்து யாராலையா கூற முடியும்? யோ முட்டை, ஏலத்தை கூறியா? ஜெய். ஓ, நீ என்ன மந்திரவாதியா? ஏலம் தாங்க போடுறேன். போடு. ஜெய் காஷ்மீர் ஜமுக்காலம். வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார். 50 ரூபாய் ஒரு தரம். 60, 70, 75, 85, 95. அப்ப 100. 100 ரூபாய் ஒரு தரம். நிறுத்தியா? 50 ரூபாய் கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்ச பாத்தியா? மாட்டிக்க. ஒருத்தனிக்க கூட 100 ரூபாய் 2 தரம். 100 ரூபாய். இரியா, யாராவது வந்து கூறுவாங்க? யாருமே இல்லையா? இரியா வருவாங்க. யோ 100 ரூபாய் 3 தரம். இந்தாங்க எசமானே, காஷ்மீர் ஜமுக்காலம் இலவச 2 போர்வை. ஓ, நீயே வழியும் சொல்லி கொடுக்குறியா? ஏலக்காரர ஐயா, 2 இலவசம் தானே? எங்க அம்மா சத்தியமா இலவசம் தாங்க. இதோட மதிப்பு என்ன? இது 25, இது 25, ரெண்டையும் சேர்த்து 50. இந்த வச்சுக்க 50 ரூபாய் கொடு. ஏங்க, ஒரு பேச்சுக்கு தானே. இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த ஜமுக்காலத்தை வச்சுக்க 100 ரூபாய் கொடு. ஏங்க, ஒரு பேச்சுக்கு தானே. இதுவும் பேச்சுக்கு தானே. என்ன பாட்டுக்கா? இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் இந்த தரணும். 100 ரூபாய் கூடி ஜமுக்காலத்தை கூடு. என்னங்க இது? வல்லவனுக்கு வல்லவன், மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த மண்டையை இன்னொருக்க நல்லா மொட்டையடி வரட்டுமா? ஐயோ, போர்வை இலவசம். போர்வையை கொடுத்தேன், 50 கொடுத்தான். காஷ்மீர் 100 கொடுத்தேன், காஷ்மீரை கொடுத்தான். காஷ்மீரை கொடுத்தேன், 100 கொடுத்தான். எதை கொடுத்தேன், எதை வாங்கினேன்? ஐயோ, எனக்கு வேணும், எனக்கு வேணும். வள்ளி மயிலு மயிலு வள்ளி வள்ளி மயிலு. மயிலு வள்ளி. என்ன நீ மந்திரிக்காம பாதியில வந்துட்ட? மந்திர கோல வீட்டுல வச்சு வந்துருப்பாயா? அடடா, என்ன நீ காலை வேக வச்சுக்கிட்ட? எல்லாம் சூப் போட்டு குடிக்கலான்னு சும்மாரியா? நீ சும்மாரியா? வேணும்னே இப்படி காலை சுட்டு பொசுக்கிட்டாயா? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஏன் காலை வேக வச்சுட்டு? விவரம் தெரிஞ்சனால நான் மந்திரிச்சிட்டு இருக்கேன் முதலாளி. ஒருத்தருக்கு மூச்சு பிடிப்புன்னு சொன்னா அது மெய்யா இல்ல பொய்யான்னு என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா காலுக்கு தெரிஞ்சிடும். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க போலாம். எம்பிட்டு மஞ்சளையும் அம்பிட்டு வேப்பலையும் அம்மியில வச்சு மைய அரைச்சு தலையில வச்சு கட்டிக்க. யோ, இது கால்ல வச்சு கட்டிக்க. எனக்கு வைத்தியம் தெரியும் முதலாளி. அதானே, உனக்கு போய் நான் வைத்தியம் சொல்றேன். நீ சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. வெளியே வா சொல்றேன். இரியா, கிளவி என்னமோ சொல்லுது. சண்டை போடுறது இங்க போடாதீங்க, வெளியில போய் போடுங்க. நீ உப்பு போட்டு திங்கிற, நீ ஒண்ணுமே போட்டு திங்கிற. நீ அந்த பொண்ணு அப்படி போய் சொல்லி கூட்டிட்டு வரவானா அப்ப சொன்னல? சொல்லலீங்க. சொல்லல சொல்லலீங்க. சொல்லல. ஆமா சொன்னீங்க. அந்த பொண்ணுக்கு எமல்றத கொஞ்சம் நஞ்ச நல்லெண்ணத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க. நான் இல்லைங்க, இந்த ஆள் தாங்க. அடச்சி, இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கலீங்க. அந்த பொண்ணு அடிக்கடி இங்க வந்துகிட்டு போயிட்டு இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைஞ்சு கொஞ்சம் நெருக்கம் வந்துருமேன்னு தான். சும்மாரியா, நெருக்கம் வருது சுருக்கம் வருதுன்னு வெக்கத்தை விட்டு சொல்றேங்க தோற. ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசிக்கிறது எங்க காதுல அரச பொரசலா விழுதுங்க. ஆமாங்க, பிரசிடென்ட் குடும்பங்கிறது போய் புரோக்கர் குடும்பம் வந்துருமோன்னு. மோவா வந்துருச்சியா? நாங்க பண்ணது தப்புன்னா உங்க கால இருக்கிற செருப்பை கேட்டு எங்களுக்கு ஆல்ரெடி அடிச்சிருங்க. ஓ, அறிவு இருக்கா உனக்கு? அவர் போட்டிருக்கிறது செருப்பா பூட்ஸியா? அடி வாங்குறது எதுல வாங்கினா என்ன விடு. சரி சரி, ஒண்ணும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. இனிமேலாவது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா நடப்பீங்களா? நடப்பீங்களாவா? 4 கால பாஞ்சிர மாட்டோம். 4 காலா? பெரியவரே, போ 2 காலையும் சேர்த்தாய சொல்றேன். அது சரி. வள்ளி மேல மறக்கிறத தவிர நீங்க வேற எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஏன் இந்த ஊரை விட்டே போக சொன்னாலும் நான் போயிடுறேன். ஊரை விட்டே போறேங்கிறானே, போக சொல்லலாமா? பத்தாது. இவன் அப்படி போனாலும் அவ இவனையே தான் நினைச்சிட்டு இருப்பா. அவ மனசை மாத்திரக்கு தானே இவனை நாம இங்க வர சொன்னோம். ஆமா ஆமா, இங்க பாருப்பா, உன் வாழ்க்கையில நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வசதி எல்லாம் ராஜா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். நீ கொடுக்க முடியாத வாழ்க்கைய அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்க தயாரா இருக்கிறான். அதையும் நினைச்சு பாரு. ஆமா,
இத பாரு, நீ வள்ளி மயில் கிட்ட சொல்லி உன்னை மறந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணி சொல்லு. நீ சொன்னா கேப்பா. நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணுதான் சொல்லணும். ம். தப்பா நினைக்காதீங்க. அத நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொல்றத என்னால செய்ய முடியும். தப்பா எடுத்துக்குதா? என்ன தம்பி, தென்னடி மண்ணடியா பழகி இருக்கிறோம், என்ன செய்யணும் சொல்லு. உங்க சம்சாரத்தை உங்களை மறந்துட்டு அவரை ஏத்துக்க வைக்க உங்களால முடியுமா? இத நான் சொல்லி கொடுக்கல, அவனா சொல்றான். நான் வந்து நம்புறப்பா. செல்வராச, நீ என்னப்பா சொல்ற? அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டிப்பா, இவ அப்படியா? நிச்சயமா தாலின்னு ஒண்ணு அவ கழுத்துல கட்டளை தவிர அவளை பொண்டாட்டியத்தான் என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். நீ எங்கேயோ இருப்பேன்னு நினைச்சேன், நீ எங்கேயோ இருக்கிற. இது சரிப்பட்டு வராது. கோத, காப்பி தண்ணி ரெடியா? என் தங்கம், ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், அண்ட சராசரமும் ஆடி போச்சு. ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன? உதாரணத்துக்கு அவர் பொண்ண சொல்லிருக்க கூடாது. இவன் முடியே சரியில்லை. அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான். ஐயா இந்தாங்கய்யா. என்னடா கும்பலா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஐயாக்கு ஒரு விண்ணப்பம் எழுதியிருக்கோம். அதான் நேர்லயே வந்துட்டீங்களே, சொல்லுங்க. ஒண்ணு இல்லங்க, வெள்ளிக்கிழமை துணி துவைக்க ஆத்துக்கு போறது வழக்கம். அன்னைக்கு மட்டும் சின்னம்மாவை பாடக்கூடாதுன்னு இதை கேட்டிருக்கோம். என் பொண்ணு யாருக்காவும் பாடுறத நிறுத்த மாட்டாங்க. அவங்க பாடுறத நிறுத்தலைன்னா நாங்க ஆத்துக்கு போக மாட்டோமா? போறாதீங்க. என்ன இப்போ? அறிவு கட்டவல, அவனுங்க ஆத்துக்கு போறா ஊர் நாடுடே. டேய், நீங்க போங்கடா, அவ பாடாம நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. ஏங்க, நம்ம பொண்ணு எவ்வளவு அழகா பாடுறா, உங்களுக்கு கொஞ்சமாவது ரசிக்க தெரியுதா? ஓ மக பாடுற பாட்ட நீ அந்த கழுதை நாடி ரசிக்கணும். ஆமா. பிரசிடண்ட் ஐயா வணக்கம். வாயா வானாயனா, உட்காரு. என்னங்க இதெல்லாம்? அது கிடக்குது கழுத. என்ன திடீர் இந்த பக்கம் காத்தடிக்குது? வழக்கமா கார்மேக விட்டு பக்கம் தான் காத்தடிக்க. நீங்க சொல்றது சரிதான், ஆனா அவன் ஒரு சில்லற பையங்கிற இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டான். அவனை பத்தி என்ன சொன்ன? சில்லற பையன். அதுக்கு மேல பேசப்படாது. கோதே, வராதவ வந்திருக்காக வடக்கோழி அடிச்சு கொண்டு. ஆமாண்ணே, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போங்க. சாப்பிட தாம வந்திருக்கேன். சந்தோஷம். ஏங்க, ஒருத்தட்ட கடன் வாங்கினா ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும்ல. வாழை காட்டினா தலையை காட்டுறது இல்ல, தலையை காட்டினா வாழை காட்டுறது இல்ல, ஒளிஞ்சுக்கிட்டே திரிஞ்சான். நேத்துக்கு கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கிட்டான்ல, 4 பேருக்கு மத்தியில மானத்தை வாங்கிட்டான்ல. இவனுக்கு எல்லாம் சேர்வப்பட்ட ஒரு கேடு. தப்பு பண்ணிட்டேன் கோதே, தப்பு பண்ணிட்டேன். என்னங்க, என்ன வடக்கோழி எடுத்து கடப்புல போடு, வான்கோழி எடுத்து தாறுமாறா சமையல் பண்ணு. ஏங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி? வான்கோழிய குழம்புல விட்டுட்டு வடக்கோழிய வறுத்து போடுறேன். சொல்லாதே, செய் போ. ஒடியில செஞ்சிடுறேங்க. வாயா வானாயினா, கார்மேகத்தை பத்தி ஏதாவது சொல்லு. அடே அடே, வர வர வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்பெல்லாம் கடையில குடிச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் தெரியாத நீ எனக்கு அப்பா இருக்கிறிய. ஓஹோ, அவ்வளவு காலம் ஆயிட்டனா? இருக்கட்டும். ஏன்னா நான் உன் தயவுல வாழறேன் பாரு, நீ இப்படிதான் பேசுவ. ஏண்டா, தங்கச்சியோட சலங்கையை காணாமடா? அது பெரிய கொஞ்சம் சலங்க, அதுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா? அண்ணே, அது உனக்கு எப்படியோ, என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சலங்க தான். என்ன பொறுத்த வரைக்கும் அது கெஞ்சும் சலங்க தான். அடகு வையின்னு கெஞ்சிச்சு. ஆட்சி கட்டு அடகு வச்சேன், சாராயத்தை வாங்கினேன், கப்பு கப்புன்னு அடிச்சிட்டு இருக்க. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏமா அழற? அவன் வச்சுட்டா நான் திருப்பி தரேன். டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்னை கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல, நான் உன் அப்பன் இல்ல. ஏன் கொஞ்ச நாளைக்கு சித்தப்பனாரு? வாய மூடுறா. முதல்ல உன் கிழிஞ்ச வாய மூடு. நீ வாமா. அப்போய் என்னம்மா? நான் நிச்சயமா கேபி சுந்தரமல் ஆயிருவேனா? வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கேபி சுந்தராம்பல் ஆக வேண்டியதுதான். அடடே, வாயா வானாயினா, என்ன காலையில இருந்து ஆளையே காணோம்? காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ? சரியா சொன்னீங்க, நான் நேரம் அங்க இருந்தா வரேன். மேல ஏண்டா பிஞ்ச தலையா, என் பரம எதிரி அவன் வீட்டுக்கு போனேன்னு என்கிட்ட கூசாம சொல்றியா? அட நீங்க ஒண்ணு, எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு உணவு பார்க்கத்தான் போனேன். ஆமா, நான் புதுக்கோட்டை மகாராஜா, அவன் ஆற்காட்டு நவாப்பு. யானைப்படை எவ்வளவு, குதிரைப்படை எவ்வளவுன்னு உணவு பார்க்க போனீங்களாக்கு. அவன் ஒரு ஜிப்பா, நான் ஒரு சட்டை. யானைப்படை குதிரைப்படை யாருக்குங்க வேணும்? பின்ன உன் உடம்புல இருக்கிற படையே போதுங்கிறியா? அவன் வீட்டுல இன்னைக்கு கழுதப்படையே நுழைஞ்சிருச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? என்னைய சொல்ற? சொல்லு. ஊத்துங்க சொல்றேன். எச்சி பரவாயில்லையா? பரவாயில்ல, உங்க எச்சி தானே. ஆக சலவ தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து அவன் மானத்தை வெளுத்து கட்டிட்டாங்கன்னு சொல்லு. இல்லையா பின்ன? யோ வானாயினா, இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொன்ன உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. சமைச்சதை தூக்கி சாக்கடையில கொட்டி புட்டு புடதடலா ஒரு விருந்து நடத்தி புடுறேன். ஏங்க, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாராயத்தை ஊத்தும்போது கலகலன்னு ஒரு சத்தம் வருது, அது என்னங்க? அதுதான் சலங்கை ஒலி. இந்த காருக்கு சொந்தக்காரன் மெட்ராஸ்லயே பெரிய பணக்காரனாப்பு. ஏகப்பட்ட சொத்து தேருமா. 7 மில்லு இருக்குதான். 100 ரூபாய் நோட்டெல்லாம் கட்டுக்கட்டா வச்சுதானாப்பு. கும்பிடுறோம் கும்பிடுறோங்கோ. உனக்கு இங்க என்ன வேலை? போகலையே.
சும்மா உதவி செய்யறதுக்கு ஆமா, நாங்க மட்டும் என்ன இவருக்கு உத்தரவு செய்ய வந்தா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ. போ வெளியே. பணம் என்கிட்ட கொடு. சரி, அவர்கிட்ட கொடு. இங்க வை, இங்க வை. போவலியே போ. மறுபடியும் கும்பிடுறோங்க. மறுபடியும் கும்பிடுறோங்க. பாவம், ஏன் உங்களை போக சொல்லிட்டீங்க? இதுங்க எல்லாம் கஞ்சி கலையில கேசுங்க. முதல்ல உங்களுக்கு உதவி பண்றேன்ட்டு வரும், அப்புறம் அதுங்களுக்கே உதவி கேக்கும். அதனாலதான் நைஸா கட் பண்ணேன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்றாங்க. என் பேரு வேலாயுதம் பிள்ளைங்க. இந்த ஊர் பிரசிடண்ட்டுங்க. நான் அதை விட ஒருபடி மேலேங்க. எக்ஸ் பிரசிடண்ட். என் பேரு கார்மேக சேர்வேன். எக்ஸ். உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சோம். இவ்வளவு சின்ன வயசுல தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் கேள்விப்பட்டதோ, உங்களை பார்க்காமயே உங்க பேர்ல ஒரு பாசம் பரிவெல்லாம் வந்துச்சு வச்சுங்களேன். இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சின்ன ஊர்ல ஒரு சிக்கல்ல மாட்டிட்டீங்கன்னு உடனே உங்களுக்கு உதவி செய்யலாம்னு ஓடி வந்தோம். தப்பா எடுத்துக்காதீங்க. மாலையோட வரணும்னு தான், ஆனா மாலை கிடைக்கல. பொய் சொல்றாருங்க. இந்த ஆள்கிட்ட மாலை வாங்க காசு இல்ல. எக்ஸ். நீங்க உதவின்னு சொன்னதும் தான் ஞாபகம் வந்தது. பணம் தர்றேன், கொஞ்சம் பக்கத்து ஊர்ல இருந்து மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து என் கார் ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியும். மாவா, நீங்க காலால சொல்ற வேலைய இவன் தலையால செய்வான். ஏன்னா இந்த ஆளுக்கு தலை காலி. இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயோ, பொய்யா. இந்த பாரு, அந்த ராஜா ஒரு பணம் காய்க்கிற மரம். அவனால நம்ம 2 பேருக்குமே ஆதாயம் இருக்கு. அதனால நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற விரோதத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுவோம். அப்படிங்கிறியா? ஆமாங்கிறேன். ஆமாயா, என்ன பத்தி உங்ககிட்டயும் உன்னை பத்தி எங்கிட்டயும் புரளி பேசுறவங்களுக்கு சோறு போட்டு அழிஞ்சு விட்டோம். அதுக்கு தான் சொல்றேன், முட்டதை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ஒத்துமையா இருப்போம். கரெக்ட். அப்ப நம்ம 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். கை கொடு. கண்ணாடி என்ன எக்ஸ்? பண்ணு மேல உட்கார்ந்த ஒரு மாதிரியே இல்ல. ஆமா, தூள் அடோச்சுக்க. எக்ஸ், இதான் அவன் கதவு திறந்து போயிட்டான். நம்ம ஊர் வண்டி தான் நமக்கு தெரியும். கால விடாத, ஏதோ மாட்டிக்க போகுது. அதெல்லாம் மாட்டிக்காது, நீ ஜாக்கிரதை. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உள்ள இருக்கிறவங்க மட்டும் தெரியுது. வந்து கதவு திறந்து விடுப்பா. வந்து உப்புன்னு வேர்க்குது இல்ல பாப்பா. பாப்பா, அப்பாடி மெக்கானிக்க கதவை திறந்து விட்டான்ப்பா. காரு ரிப்பேர் பண்ணி கொண்டாந்துட்டோம். புது கார் மாதிரி இருக்கு, வந்து பாருங்களேன். நீங்க சொன்னா சரி. மிஸ்டர் கார்மேகம், இதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்து மெக்கானிக் கொடுத்துருங்க. என்ன தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக நீங்களே எண்ணி கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது, எல்லாம் நோட்டா வச்சிருக்கீங்களே. டீ குடிக்கணும்னா சில்லறைக்கு என்ன பண்ணுவீங்க? சில்லறை பேசாமரியா? இன்னும் குளிக்காம இருக்கிறீங்களே. நீ தினம் குளிக்கிறியாக்கும். உடம்புக்கு ஏதாச்சும்? மெக்கானிக்கா, ஐயா 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னால நீ கார் ரிப்பேர் பார்த்து 1000 ரூபாய் வாங்கிருக்கியா? இல்லைங்க, இந்த 1000 ரூபாய் உனக்கு தகுமா? தகாதுங்க. மனசாட்சியோட சொல்லணும். இதை நீங்க வச்சுங்க. அதான் வேணும். சொல்லுங்க தர. பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல முதுகுல கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருச்சு. அதான் எழுந்துக்க முடியல. 5 நிமிஷம் மூச்சு பிடிப்பு பஞ்சா பறக்க நான் ஆள் கூட்டிட்டு வரேன். ஏன் நாங்க கூட்டு வர மாட்டோமா? நீங்க 2 பேருமா சேர்ந்து கூட்டிட்டு வாங்க, என் முதுகுலைக்கு போனா சரி. தோர சொன்னா சரிதான். வாயா போயா. மெக்கானிக்க, எனக்கு எனாமா 100 ரூபாய் கொடுத்திருக்கான். அத நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல நான் வச்சுக்கிட்டுமா? நீங்களே வச்சுக்கங்க. அதான் வள்ளி மயிலு வள்ளி மயிலு வள்ளி மயிலு. மன்னிச்சுக்கோங்க முதலாளி. என்ன அதிசயமா நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப நாங்க வந்து சோர்ந்து வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை வந்திருக்கு. அதுக்கு மூச்சு பிடிப்பா. நீ வந்திருக்கணும். இப்ப நீ எந்திரிக்கணும். நீங்க கூப்பிட்டு நான் வராமையா இருக்க போறேன். வாங்க. கண்ணாடி அள்ளிக்கோ. வா, ஏன் ஆட்ட கூப்பிடுற? அம்மாயி மந்திரிச்சிட்டு வந்துடுறேன். வா வள்ளி மயிலு. வா மயிலு வள்ளி. பயப்படாத, வெக்கப்படாத, மிரளாத, உருளாத. ஆண்டவரே. ஓ, சைடு வாங்குறிய? தோரே, இந்த ஊர்லயே ஏன் இந்த வட்டாரத்திலேயே மூச்சு பிடிப்புன்னா சுழுக்குன்னா இவங்க தான் டாக்டர். இவங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. தர, இது லோக்கல் டாக்டர். துரை, நீங்க குப்புற படுங்க, அப்புறம் பாருங்க கதைய. தரையிலையா? நீங்க தரையில படுக்கிறதா? பின்ன நீ படுத்துக்கு போறியா? விரியா பட்டுங்க பத்தா பட்டுங்க. வாமா, வந்து உன் கால் வரிசையை காட்டுமா. ஆண்டவனே, இனிமே நீங்க எந்திரிக்கலாம். முடிஞ்சு போச்சு. மார்வலஸ். இந்த ஊர்ல வயர்லெஸ் எல்லாம் கிடையாதுங்க. இல்ல, மூச்சு பிடிப்பு சரியா போச்சுன்னு சொன்னேன். உங்க பேரு? வள்ளிமயில. வள்ளிமயில். நைஸ் நேம். இந்தாங்க. ஸ்வீட் கேர்ள். நோ நோ, அது ஆடுகள். என்ன சொல்றீங்க? ஸ்வீட்னா முட்டாயி, கேர்ள்னா பொண்ணு. நீங்க வள்ளிமயில முட்டாய் வைக்கிற பொண்ணுன்னு சொல்றீங்க. இல்ல, அது ஆடு மேய்க்கிற பொண்ணு, அதனால ஆடு கேள்னு நான் சொல்றேன்.
பழைய பிரசிடண்ட் புது பிரசிடண்ட் ஏன் இப்படி ஓடி வர்றாங்க? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் வேஷத்தையே மாத்தி விட்டியே. சின்ன வயசுல நிக்கர் போட்டது இப்ப போட வச்சுட்டியே. ஏங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஜாகிங். அப்படின்னா ஜாகிங் என்ன உடற்பயிற்சி. நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க சின்ன வயசு, நாங்க அப்படியா? என்னங்க மூச்சு வாங்குதா? யாரு சொல்றது? நான் 100 மைல் கூட ஓடுவேன். இன்னைக்கு முடியாது. நான் பேதி மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், வயித்த கலக்குது. என்னையா அது கூட வந்தவங்களை விட்டுட்டு ஓடுறான்? அது அப்படித்தான். அவன் சொல்ற மாதிரி கேட்கலன்னா நாம சொல்ற மாதிரி அவன் கேட்க மாட்டான். என்ன பண்றது? இப்படி நம்ம குறுக்க வயக்காட்டு வழியா விழுந்து ஓடினா அவன் அப்படி வருவான், கப்புன்னு அமுக்கிடலாம். ஏதோ பேதி மாத்திரை சாப்பிட்ட நீ ஓடுறது வயக்காட்டு தான், ஒண்ணும் தெரியாது. ஓடியா ஓடியா. ஏம்மா நீதான் பெரிய மனசு பண்ணி அந்த ராஜா பையில கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்த ராஜாக்கு நீங்க என்ன கூஜாவா? போங்க, வாங்கின காசுக்கு ஆடுனது போகுது. இன்னைக்காவது குளிங்கடி. நீங்க என்னதான் ஆடினாலும் சரி பாடினாலும் சரி அந்த ராஜாவுக்கு என் மனசுல இடம் கிடையாது கிடையாது கிடையாது. இன்னும் அந்த பொண்ணு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறா. ஒருவேளை தங்கச்சியா இருப்பாளோ? ஏன் இதுல தோத்து போயிடுமா? தோக்க மாட்டோம். துரை, சின்ன துரை, ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? இப்போ உங்க கனவு கண்ணி வள்ளி மயில இங்க வரப்போறான். உண்மையாவா? ஆனா நீங்க கொஞ்சம் குப்புறப்படுக்கணும். என்ன சொல்றீங்க? மறுபடியும் உங்களுக்கு மூச்சு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போயிருக்கா உத்தராட்சி கொட்டை. நடிக்க சொல்றீங்களா? 10 பேரை அடிக்க சொன்னா நீங்க யோசிக்கலாம். நாங்க நடிக்கத்தானே சொல்றோம். சின்னதுரை, அவ கிராமத்து மின்னல். பட்டுன்னு காதல் வந்துராது. சிட்டுன்னு நீங்க உட்கார சொன்னாலும் உட்கார்ந்துட மாட்டா. அப்படி ஒரு கூச்சம். நான் அவகிட்ட ரசிக்கிறது அதைத்தானே. இப்படி ஒரு 2-3 நெருக்கமான சந்திப்பு ஏற்பட்டா அவ கூச்சம் கோவிந்தா. அப்புறம் அவ மடி மீது தலை வைத்து விடிய விடிய நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். நீங்களும் உங்க ரசனை. ஆண்டவனே தள்ளிட்டு வந்துட்டா வெள்ள மிச. படுங்க. எப்படி கையில காலில் ஒண்ணு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். குப்புறப்படுங்க. வள்ளி மயிலே வா வா போ. பாத்தியா ஆண்டவன் காலில இருந்து மூச்சு பிடிச்சிட்டு தவியா தவிக்கிறாரு. பண்ணுமா மந்திரம். அவ ஏன் ஓடிட்டா? நாம நடிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டாளா? ஆண்டவனை வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எதையோ வச்சுட்டு வந்துட்டா, எடுத்துட்டு வர போயிருக்கா. நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் கூட்டி வந்துடுறோம். கொட்ட போயா. நீ போ, வெளியே வந்து கல்லாலே அடிக்கிறேன். ஏம்பு இம்புட்டுக்கான எங்கிட்டு போகுது? ஆனா அது ஒண்ணு இல்ல. இப்ப அந்த சிங்கப்பூரார் பங்களாவை அந்த பணக்கார ராஜா 1க்கு 2 விலை கொடுத்து வாங்கி அங்கதான் தங்க போறாராம். அம்புட்டு அங்கதான் போகுது. இந்தப்பா பீரோவை பாத்தே இருக்க. அது பீரோவா? தெரிஞ்ச மாதிரி பேசுறிய. அது பணம் வைக்கிற பொட்டகமையா? அறிவு இருக்கா அவனுக்கு? பணம் வைக்கிற பட்டகமா இருந்தா ஏன் உயரலாம் தொங்குதே? அது ஒண்ணு மாதிரி ஆளுக்கு திருட வந்தா சாக்கு அடிக்கிறீங்க. எக்ஸ் சரி பெக்ஸ். சீக்கிரம் குடிச்சிடலாங்க, ரொம்ப நேரமா கையில புடிச்சிட்டு இருக்கேன். ஆமாங்க கஷ்டமா இருக்குதுங்க. மிஸ்டர் கார்மேகம், குடிக்கிறதுக்கு முன்னாடி சேஸ் சொல்லணும். அப்படின்னா உங்க கிளாஸ் கொடுங்க. இதுக்கு பேரு தான் சேஸ். எங்க நீங்க 2 பேரும் சேஸ் சொல்லிக்கீங்க. ஏங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம்ல? ஓ தாராளமா. கண்ணாடி நீ ரெடியா? நான் ரெடி. முதலாளி நாங்க அது செய்யணும்னா நீங்க 1 2 3 சொல்லணும். ஓகே ரெடி 1 2 3. ஐயோ எல்லாம் கொட்டி போச்சு. துரை, இந்த சேஸ் போஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப நான் கலக்கிட்டு ஒரு அடி கப்புன்னு அடிச்சுட்டுமா? ஓ எஸ். ஏன் முதலாளி உங்களுக்கு கூட இந்த பழக்கம் எல்லாம் உண்டா? இது விஸ்கி இல்ல, வெறும் ஆரஞ்சு ஜூஸ். எனக்கு குடி பழக்கம் கிடையாது. முதலாளி நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பட்டணத்துல அவ்வளவு வசதியை விட்டுவிட்டு இந்த பட்டிக்காட்டுல இந்த பங்களாவை வாங்கி இதுல குடியிருக்க போறேன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்காங்களா? நம்ம 2 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கத்தா. மிஸ்டர் வேலாயுதம், பட்டணத்துல எனக்கு பல வசதிகள் இருந்தாலும் நான் ஒரு கோடீஸ்வர அனாதை. எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு. இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு மின்னலை நான் சந்திச்சேன். அதனால இனிமே நான் இந்த கிராமத்திலேயே தங்க போறேன், உங்க கூடவே. உங்கள ஒருத்தனா. என்ன மிஸ்டர் கார்மேகம்? வேலாயுதம், மிஸ்டர் வேலாயுதம். ஆண்டவனே சொன்னா நம்ப மாட்டீங்க.
படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே உங்க பாதங்களை என் மனசுல நினைச்சு தொட்டு கும்பிட்டுட்டு தான் வேற வேலையை பார்ப்பேன். இஸ் இட்? நான் அதை விட ஒருபடி கீழேங்க. உங்க கால் தூசிக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் கண்ணையே முழிப்பேன். மார்வலஸ். ஓ அந்த லெஸ்ஸா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேச போறேன். ஐயோ, விக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையே. அதானே இருந்த மான மரியாதை கூட வித்துட்டோமே. எக்ஸ் பெக்ஸ். நான் வள்ளிமயில நேசிக்கிறேன். அதே மாதிரி அவளும் என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல அவளை தவிர வேற எதையுமே நான் பெருசா நினைக்கல. அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோட சொத்து சுகம் அத்தனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டுக்கிற பேண்ட் சட்டையோட நான் வெளியே போக தயாரா இருக்கேன். அவ கை பிடிக்கிற பாக்கி எனக்கு கிடைக்குமா? அவ என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவாளா? அது சொல்லாதுங்க. ஏன்? அந்த புள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. அதுக்கு பதிலா நான் சொல்லட்டுமா? அவளை மட்டும் அந்த 3 வார்த்தையை சொல்ல வச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் தரேன். ஆண்டவரே, அப்படின்னா மொத்தம் 3 லட்சமா? ஏன்? யோ ஆளுக்கு 1.5. யோ கண்ணாடி, இந்த காரியத்துல பணம் வருது, நீ மட்டும் தனியா குதிச்ச சரிப்பட்டு வராது. 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். யோ கார்மேக தேர்வு, ஆ? அந்த 1.5 லட்சம் என்ன கண்ணை சிமிட்டி சிமிட்டி கூப்பிடுதியா? யோ அதே 1.5 லட்சம் என்ன காலை சொல்லி சொல்லி கூப்பிடுதியா? புறப்படுவோமா? நல்ல காலம் பிறக்குது, கெட்ட காலம் விலகுது, நல்ல காலம் பிறக்குது. கெட்ட காலம் விலகுது. குடுகுடுப்பக்காரனுக்கு போடுறதுக்கு ஒண்ணுமில்ல, போங்கயா. புண்ணாத்தா, அட என்னத்தா? அடடே, நீங்களா என்ன அது சின்னாளப்பட்டி போட வைக்கிற மாதிரி வந்திருக்கீங்க? அடச்சே, யார பார்த்து சின்னால பட்டிங்கிற? அத்தனையும் காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டு போடவ. இதோ வரேன். உட்கார் உட்கார். ஆமா, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி மாதிரி சண்டை போட்டிக்குவீங்க, இப்ப ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே என்ன? அத விடு. உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. யோ பெருசு, இதுக்கு தான் விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விடுவேன். நீ முழுசா அவுத்து விட்ட. கிளை பாரு வாய பொழந்துருச்சு. வாய பாரு புல் டோசர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்றேன். கேள்வி, நம்ம ஊர்ல பெரிய வீடு இருக்க, அதுல ராஜான்னு ஒரு தம்பி இருக்காரு, தெரியுமில்ல? தெரியுமாவாவது? கோடீஸ்வர விட்டு பிள்ளையாச்சா? அந்த கோடீஸ்வரனை நீ இந்த குடிசைக்குள்ள இருந்துட்டு உண்ணு உண்ணு உண்ணுன்னா போது ஓடி வந்துருவான். என்னையா சொல்றீங்க? மந்திரம் கிந்திரம் போட்டு நாய் ஆக்கிவிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேள்வி. சும்மா கிடையாது பெருசு. காட்டுக்கு போனா மேட்டுக்கு போறது, கழனிக்கு போனா பழனிக்கு போறது. விஷயத்தை நேரடியாவே சொல்லியா? சரி, நேரடியாவே சொல்லி போறேன். பார்த்து அருவாமனையில அறுத்துக்காத. கேள்வி, அந்த ராஜா தம்பிக்கு உன் பேத்தி மேல ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு ஓ மேல அரஞ்சனா பாரு, அம்மிக்கல் மாதிரி ஆகி போயிடுவேன். 2 கண்ணுமே உன் பேத்தி மேலதான். அதாவது கா கா. சுத்தி வளைக்காம சுருக்கமா லவ்னு சொல்லுவீங்களா? யோ கிழவி எம்மே டபுள் எம்ஏ. இத பாத்தியா? இத பாத்தியா? இதெல்லாம் ஆரம்பம் தான். வள்ளி மயில தம்பிய விரும்ப வச்சுட்ட நீ கோட்டீஸ்வரி. நீ நெல்லுக்காய போடும் போது மேய வர்ற கோழிய கல்லால் அடிக்க மாட்ட. காதுல கிடக்கிற வயிற கம்மல கழட்டி தான் அடிப்ப. கார்ல போவே, கப்பல்ல திரும்புவ, பன்னீர்ல குளிப்ப, பசும்பால்ல பண்ண வளர்க்குவ. கிழவி குளோஸ். கேள்வி, கண்டத்தோட என் பேத்தி எதுல பல்லு விளக்குவா? நீ வச்ச அந்த மிச்ச பால்ல தான். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இது அந்த கழுதிட்ட சொன்னா என் குறவளை நெரிச்சு கொண்டு விடுவா. ஐய, அவ உன் பேச்ச கேட்க மாட்டாளா? அது ஏன் கிழவி அப்படியே? ஏன் சொந்தக்காரன்னு 2 முடிச்ச வைக்க பசங்க வந்து பண்ட மாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுல இருந்து என் பேச்ச மதிக்கிறதே இல்ல. பெருசு எடுத்து போட்டி முடியா? அரைச்சி வாய் மூடு. எக்ஸ், நேரடியாவே வள்ளி மயில் கிட்ட மோதிடலாங்கிறியா? பின்ன இதுக்கு இன்னொரு புரோக்கரா வைக்க முடியும். அது சரி. இளவட்ட பெண்களுக்கு இப்போ இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் இல்லையோ? நான் பார்த்த பிள்ளையாண்டன் ஆளுற அழகன், அறிவில மன்னன். அம்மா நீ சமதுச்சிட்டுன்னு வை, அதிர்ஷ்டம் உன் பக்கம் அம்மா. இத பாருங்க ஐயரே, நீங்க எந்த மகராசனை சொன்னாலும் சரி, அவனை நான் கட்டிக்க மாட்டேன்.